பூஜை வச்சு ஏற்றிக்கிறான் பாரு. அதான் உமா போட்டா மாட்டியா அடிக்கிறான் அவரிடம் மணிபுரத்தி பிராகை அஸ்தமிகா சக்தி எட்டின பிற சக்தி எடுப்பேன் குடும்பம் தொடுப்பேன் தொடர்கதை பாடல்லை மயிலல்லை தூபமிடு தூபமிடி சாபமிடு சாபமிடி எவ்வளவு அஞ்சுகின்ற காரியத்தை செய்கிறேன் என்றால் இந்த மேல் மலையாளத்திலே மந்திரவாதி கால பைரவன் என்ற நாமத்தை பற்றி பல்லம் பகலும் 60 நாள்கையும் அன்னை பகவதி குறித்து அறத்தவ செய்தி அவருடைய திருக்கலத்தினால் இந்த மந்திரங்களை முறையாக கட்டி 7 கோடி மந்திரம் இந்திர ஜாலம் மந்திர ஜாலம் மாயா ஜாலங்கள் கூடவிட்டு கூடுவாய்தல் ஓடி வைத்தல் ஓடி எடுத்தல் இத்தனை மந்திரங்களை கட்டி இந்த மலையாளத்தில் அன்னை பகவதி பக்தனாக வாழ்ந்து வருகிறேன். யாரும் இல்லை. தேவர்கள் முதல் கொண்டு இந்த மட்டிலே வாழ்கின்றேன். பாவர மக்கள் வரை நம்பி வருவாருக்கு நான் நடராஜே, நம்பாதவர்களுக்கு யமராஜே, அதனால்தான் எனக்கு கால பைரவனே நாமதேகம் நம்பி வருவாருக்கு ஆயாய் இருந்து நன்மை செய்வேன். எனக்கு தீமை பிடித்தால் யமன் என்ற காரணமாக மாறி உயிரை எடுத்துருவேன். அந்த அளவுக்கு இந்த மலையாளத்தில் வாழ்ந்தவர்களை என்னிடத்தில் எத்தனையோ மாணவர்கள் தன்னடக்கமாக இருந்து என்னுடைய அன்பை கட்டி என்னிடம் கரைகளை கட்டி பல தேசம் சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ இருவர் என்னை தேடி வருகிறார்கள். வரட்டும் என்று பார்க்கிறேன். ஆடி மாதத்தில் திருவள்ளாரும் சிவ சிவ சம்போம் அமைதியா இருக்கு. நான் நாய் மாரி கத்துறாங்க. மந்திரவாதி அடப்படுக்குமா படிவா போனோம். கூலிக்கு பாட்டுல என்ன கொண்டு போய் பிரிட்ஜில் வச்சிருப்பா. அதிலே குடுவே என்ன பிடிச்சி ராஜிகளே ஐயா தெத்துவ முடி சாமி ஏத்தி வராதோ சரியா வராங்க. பேர் என்னப்பா? என் பேர் கச்சாமி சாமி. கந்தசாமி. கஞ்சாமி சாமி. ஒரே சாமி போடு. கஞ்சாமி சாமி. ஏய் ஒரு சாமி சொல்லு. ஏய் கஞ்சாமிடா. அப்படி மரியாதையில சொல்ல முடியுமா? நீங்க சாமி நான் கஞ்சாமி. கஞ்சாமி சாமி. அடடே
என்னையும் உன்னோட சேர்த்துக்கிட்டியா? ஆமா சாமி. நீ கந்தசாமி, நான் சாமி. கந்தசாமி சாமி. அதனால 2 சாமி போடுறேன். 2 சாமி வந்துங்க. நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க வாழ்க வாழ்க. வளர்ந்து என்று சொல்லக்கூடாதா? உன்னுடைய வளர்ச்சியே சிறப்பப்பா, வாழ்கை. நீங்க என்ன நாளுக்கு நாள் இப்படி போய் கொண்டிருக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிட்டா போல போய் உன்னுடைய பேர் என்னப்பா? என்னுடைய பேரு போயா போயா கோவிந்தசாமி. கோவிந்தசாமி. கோவிந்தார் பசுமை. பசுமைக்குள்ளே 33 கோடி தேவர்கள் குடியிருக்கிறார்கள். காலை எழுந்த உடனே தாய்மார்களால் அந்த சாதத்தை எடுத்து நீரோட நன்றாக கரைச்சி வீட்டு முன்னாடி தெளிக்கணும். இப்போதெல்லாம் யாரும் சாணம் தெளிப்பதில்லை. ஆமா. வீட்டின் முன்னே காரை போட்டு விட்டு இருக்கிறார்கள். பச்சை தண்ணியாக தெளிக்கணும்பா. அப்படி தெளிச்சு கோலமிட்டு வீட்டுல விளக்கேற்றி வச்சா விடியற் காலை மகாலட்சுமி அந்த வீதி வழியா உலாவ வருவா. எந்த வீடு மங்களகரமா இருக்கோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் வாசம் பண்ணுவா. அண்ணன் நேத்து கூப்பிட்டு வரமாட்டேன் சார். யாருப்பா? எங்க 3வது வீட்டுல இருக்கிற கோயில் கண்டி மகாலட்சுமி. நான் எந்த லட்சுமி சொல்றேன், எந்த லட்சுமி சொல்லுகிறேன்? மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி. எங்க 3வது வீட்டுல இருக்கிற குஷ்டலட்சுமி. அஷ்டலட்சுமி தாண்டா. அப்படி எந்த வீடு மங்களகரமா இருக்கோ அந்த வீட்டுல அம்மா கொஞ்ச நேரம் வாசம் பண்ணுவா. அதே பெரியவர்கள் சொன்ன வாக்கு. அப்பா அப்பேற்பட்டு பகவானுடைய திருநாமத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அம்மா இதுவும் அடுத்த காரியம். வீருக்காக விழுந்து யாரும் வரமாட்டாங்க. நீங்க 2 பேரும் வந்திருக்கிறது என்ன காரணம்? நான் ஒரு பொறம்போக்கு சாமி. அனாதை என்ன பொறுப்புகள் என்னப்பா? அப்பா அம்மா சொந்த பந்தம் இல்லாத அனாதை சாமி. நான் பொறம்போக்குல குடும்பக்கிறவன பட்டா வரல சாமி. அப்படியா? ஆமா. பட்டாவ இருக்கிறவன் இல்லாதவனை பார்த்து ஏ பொறுப்போக்கு அப்படின்னு கூப்பிடக்கூடாது. கூப்பிடக்கூடாது. எல்லாம் மாடி மேல மாடி கட்டி இருந்தாலும் வேலி கணக்குல நல்ல சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் கோடி கோடியா பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் செத்துட்டே எட்டு போய் நடுவுல பதிப்பாங்க. அது சுடுகாடா மாறிடும். சுடுகாட்டுல யாரும் பெண்ணு கொடுக்க மாட்டாங்க, பெண்ணு எடுக்க மாட்டாங்க. அதனால இருக்கிறவன் இல்லாதவன் அனைவருக்குமே சொந்தமான வீடு இடுகாடு எனக்கு சுடுகாடு. சுடுகாடு. ஆமா சார். இருந்தாலும் இல்லைனாலும் சுடுகாடு தான் போய் சேரணும். அதனால அப்பா யாருமே அனாதையா பிறப்பது கிடையாது. ஒவ்வொரு குழந்தை தாயுடைய அருளாலும் தெய்வத்தின் கிருபையால பிறக்கிறது. பிறக்கின்ற நேரம் தாய் தந்தை இறந்து விடுவார்கள். அந்த குழந்தை அனாதையா போயிடும். யாருடைய ஆதரவுடைய வளர்ந்த ஆளாயிட்டீங்க. என்ன தேடி வந்தீங்க. நம்பினோர் கைவிடப்படா. நான்கவரை தீர்ப்பை நம்பி வந்தவனுக்கு நான் உதவி செய்கிறேன். சீடராக ஏற்றுக்கொண்டேன். மச்சான் உட்கார எல்லாமே அவங்க வீட்டம்மா மாதிரி இவன் முடிச்சுட்டு வந்துக்கிறான். அப்படியா? வாழ்க வாழ்க வாழ்க. இருக்கட்டும். அம்மா குழப்பத்தை உருவாக்குறேன். குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கணும். ஆமா ஆமா. கண்டிப்பா. எல்லாம் நீ பாதி நான் பாதி. ஆமா. யார் சொன்னது? சிவபெருமானே பாதி உடம்பு கொடுத்திருக்காரு. அப்படி இடமாகத்து கொடுத்தது யாரு? கால் அப்பா அந்த நேரம் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி வாரி போடுச்சு. வாய் வழி போடுறேன். என்ன குழந்தை கூட கோவிந்தா போடும். அப்பா கந்தா கோவிந்தா மாரியாளுக்கு விழா எடுக்கிறோம், விநாயகருக்கு பூஜை போடுறோம், அம்மனுக்கு விழா எடுக்கிறாங்க. முடிவுல ஏன் கோவிந்தா போடுறாங்க? சுண்டல் தள்ளு தருவாங்க. கோவிந்தா சுண்டல் தள்ளு கோவிந்தா என்றால் குறை தீரும். குறை தீரும். பூஜை முடிஞ்சா அன்னதானம் போடுவாங்க. வயிறு நிறையும், மனசும் நிறையும். உண்மை. அதுக்குதான் கோவிந்தனை வணங்குறது. அப்பா
என்னப்பா சிந்தனை பண்றேன்? சாமி எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. மஞ்சள் வரப்படாது. வந்துச்சே. வந்துட்டா செடி கூட கேட்டு அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். கேளப்பா. சாமிக்கு வந்து பாக்குறேன். செடிகளா நிறைய இருக்குது. சின்ன சின்ன செடிகளா இருக்குது. ஆனா பூக்கவே இல்ல, காய்க்கவே இல்ல. வாசனையே வரல. இதெல்லாம் நம்ம மூலிகை செடியா? அத்தா, மூலிகை செடி கிடையாது. ஏன் சாமி? சின்ன செடியாகுது. பூக்கவில்லை, காய்க்கவில்லை என்று செடிகளை பார்த்து சாதாரணமா எடை போட்டாங்க. ஏன் சாமி? ஒவ்வொரு செடியிலும் ஒரு மனிதனுடைய உயிர் இருக்கிறதப்பா. ஒவ்வொரு செடிகளும் ஒரு மனிதன் உயிர் இருக்கு. அது எப்படி சாமி? என்ன தேடி வந்தீர்கள்? ஆமா. வந்தது என்ன கேட்டேன்? வேற கேட்டீங்க. வேற கேட்டவுடனே என்ன உரைத்தார்? அந்த சாமியே வேற சொன்னேன். நீ சொல்லி முடித்தவுடனே அன்னை அருளானே உனக்கு ஒரு செடி வச்சுட்டு அந்த செடியில உன் உயிரை பத்திரப்படுத்தி வச்சிருக்க. ஏன் சாமி என் உயிர் எட்டு அந்த செடியில வச்சுங்க? என்னிடம் இருக்கக்கூடிய ஏழரை கோடி பத்திரம், இத்திர ஜாலம், மத்திர ஜாலம், மாயா ஜாலத்தில் கூடுவிட்டு கூடுபாய்தல், ஓடி வைத்தல், மோடி எடுத்தல், இத்தனை மந்திரங்களை கட்டி என்னிடம் விடைபெற்றி நீ எங்க போய் வாழ்ந்திருந்தாலும் அன்னை பகவதியும் என்று நினைத்து வாழ்ந்தா உன் உயிருள்ள செடியை நான் இந்த உயிரோட பாதுகாப்பேன். எனக்கு குரு துரோகம் செய்கிறாய் என்று அன்னை பகவதியை காட்டி கொடுத்தா மறுநாள் அந்த செடியை புடுங்கினா நீ செத்துடுவேன். உயிருள்ள செடிக்கு புடுங்கினா நான் எங்க தான் செத்துடுவேன். அப்படியா? குரு துரோகம் செய்ய மாட்டாங்க. என் உயிருள்ள செடி எது? அதோ இருக்கிறதே இந்த செடி. எல்லாரும் தூங்கிட்டு அதுல போய் வச்சிருக்கீங்க சாமி. தூங்குறவனை நம்பலாமா? தூங்குற பேர் நடிக்கிறான், அவன் நம்ப கூடாது. ஆமா சாமி. ஆப்பு புல்லு சாப்பிடுறான், அவனா கவுருமா போய் ஊட்ட பட்டுவான். காருக்கு மோந்து பாக்குறான் பாரு, அவன் தான் கலாட்டா பண்ணி கிடப்பான். அப்படி என்ன என் உயிருள்ள செடி அது? உன் உயிருள்ள செடி தான் இது அமர்ந்திருக்கிறதப்பா. சரியா? ஆரம்பத்தில் தான் எனக்கு ஒரு சந்தேகம். இது வளமாக பெரிதாக இருக்குது. இது யாருடைய செடி? அது என் உயிருள்ள செடியப்பா. உயிருள்ள செடியா? என் குருமகான் என் பெயரை கேட்டது எனக்காக வைத்த செடி. அப்படின்னா உன் உயிரை எடுத்து உடல்ல இல்லையா? அந்த செடியில் தான் இருக்குது. இன்னொரு சந்தேகம் சாமி. இல்லை, உன் உயிரை எடுத்து அந்த செடியில இருக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா ஆறீங்க பாருங்க பேசுறீங்க. இதெல்லாம் எப்படி புரியுது? இந்த மகிமை யாரால் வந்தது? அன்னை பகவதி உழைத்த மந்திர கோளின் மகிமை. மந்திர கோலம். இந்த மந்திரக்கோள் என் கரங்களில் இருக்க வரை ஆராதனை ஆற்றி வைப்பேன், சேராதவர்களை சேர்த்து வைப்பேன். எனக்கு குருதுரோகம் செய்தால் அவர்களை மண்ணோடு மண்ணாக மறைய வைப்பேன். அப்படின்னா மந்திரக்கோள் உன் கையில இருக்கிற வரை நீங்க சாமி. மந்திரக்கோள் கையில இல்லைன்னா உயிருள்ள செடி அந்த செடி. அனைத்து இந்த மந்திரக்கோள் அடைஞ்சிருக்கிறது. புரிந்தது புரிந்தது, நன்றாக புரிந்தது. சொல்லப்பா, சாதாரண மரக்கட்டைக்கா இவ்வளவு பெருமை? அப்பா கோவிந்தா, இந்த கட்டை பலகாலம் கெடுக்கும். எத்தனை வருஷனாலும் இருக்கும். ஆனா உதவாத முழுத்து போன கட்டை எந்த கட்டை தெரியுமா? இந்த கட்டை தான். நம்ம போட்டுக்கிற செருப்பு கூட செத்துட்டு பிறகு 10 வருஷம் கூட நம்ம வீட்டை பாதுகாப்பாங்க. ஆனா இந்த உடம்பு செத்துட்டாக்க மறுநாள் நாத்தடிக்கு தூக்குடானும். உலகத்திலேயே உதவாத நாய் கூட 10 நாளைக்கு இருக்கும் செத்து போய். ஆனா மனுஷன் ஒரு நாளைக்கு இருக்க மாட்டான். உண்மைதான். உதவாத கட்டை எல்லாம் தாழ்த்துறாப்பா. இந்த கட்டையை எதற்காக வந்து தெரியுமா? எதற்காக? இந்த கட்டியை கொண்டு வந்து இங்க வைக்கதான் வந்திருக்கிறேன். அப்படியா? இந்த முட்டத்தூர் செல்லியம்மன் என்று கருவே இந்த கட்டையை தான் நினைக்கிறேன். அப்படியா? அப்பா வேண்டுகோளப்பா, உடல் அயற்சியாக இருக்கிறது. இந்த மந்திரக்கோளை இந்த செடியை வைத்து விட்டு செல்கிறேன். நீங்கள் பாதுகாப்பா இருங்கப்பா. நாங்கள் பத்திரமாக பார்த்து கொள்கிறோம். பார்த்து கொள்கிறோம். அப்பா நல்ல சகனம், நல்ல சகனம். ஒய்யால தீர்த்து தெரியுமா? எங்க ஊர்ல தென்னை முடிஞ்சு போச்சா சாமி? முடிஞ்சு போச்சா? ஆமா ஆமா. மலையாள பகவன் உன் கதை முடியும். வானொலி பெட்டி. ஆமா ஆமா. அதை விட அழகாக பாடுகிறார். மலையாள பகவன், மலையாள பகவன். அப்பா வருகிறேன் அப்பா. ஓம் சக்தி, ஓம் சக்தி. வெஜிடபிள் பிரியாணி மீதிக்குதா? எட்டா சொல்ற சாப்பிட்டு கோயில பத்துக்கிறியா? இதெல்லாம் எப்படியா ஜமீன்தாரானே? அவன் நான் சொல்லிட்டு போறான் மந்திர கோயில பத்திரமா பாத்துக்கினே காவல் இருக்கிறேன்னு சொல்றேன். ஏங்க, எந்த ஒரு மந்திரவாதிய தன்னுடைய உயிர் எங்க இருக்கின்ற ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். மீறி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரியாத நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். அவன் எப்ப நீராட்டு வந்து மந்திரத்தை கத்து கொடுத்து நம்ம போய் அறுவடை முடிக்கிறது. அவன் சொன்னது கேட்டுக்கிறான். மந்திர கோயில் யார் கையில இருக்குதோ அவன் தான் மந்திரவாதி சொல்லியிருக்கான். அவன் நீராட்டு வரத்துக்குள்ள மந்திர கோயிலை நீ எடு. மந்திரவாதி ஆகியா? ஒருத்தர் அழிச்சாதான் ஒருத்தன் வாழ முடியும். நமக்கு தேவை அறுவடை முடியணும்.
33 நிலைகள் 42 அரசியல் இந்த 7 உலகம் எனக்கு அடக்கி வள வெறும் டாக்டர் ஒட்டத்து ராமத்திலே சந்திரசேகர் ஜமீனார்தான் புறப்பட்டு ஓடி வந்த மேல் மலையாளம் அப்படி எனது குருமகன் பைரவர் கருத்தரிக்கிற மந்திரை கோலை கரத்தொட்டு எடுத்தவனே நிலையான உருவமாறி அரைக்க தலைமகை அகோரமாக மாறிவிட்டது இந்த மந்திரை கோல் கட்டுமற்றவள் யார் சந்திரசேகர ஜமீன் இந்த மந்திர கோளுக்கு கட்டுப்பட்டவள் 7 அவதாரங்களில் தலை சிறந்தவள் நானே செல்லியம்மனாவே உலகால நாயகி 7 அவதாரத்தில் தலை சிறந்தவள் அந்த செல்லியம்மனா ஆமா இந்த மந்திரை கோலை கரத்தொட்டு எடுத்தவனே ஏன் நிலையான உருவம் மாறி அரைக்க தரமாக அகோரமாக மாறிவிட்டது சந்திரசேகர ஜமீன் எப்போது மந்திர கோலை கரத்தொட்டு எடுத்தாயோ உனது உருவமானது அகோரமாக மாறியதால் இன்று முதல் சந்திரசேகர ஜமீனாக இருந்தது சந்திரசேகர நயினாராக போக வேண்டும் கொடுத்தே சாபம் சந்திரசேகர ஜமீனார் இந்த மந்திரை கோலை கரத்தொட்டு எடுத்து அகோர உருவத்தை விட்டதால் இன்று முதல் சந்திரசேகர நயினார் அம்மா இந்த மந்திரிக்கோள் கட்டுப்பட்ட தாங்கள் ஏன் கண் முன்னே தோன்றி காட்சி கொடுத்து தான் மனதில் நினைத்தும் தான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் சந்திரசேகர நயினார் இந்த செல்லியம்மன் உன் கண்ணெதிரே காட்சி தர வேண்டுமானால் எனக்கு நீ நரபலி தர வேண்டும் ஒரு நரபலி நரபலியை தருகின்றேன் அம்மா சந்திரசேகர நயினார் எனக்கு 1000 நரபலி தேவையில்லை எனக்கு தேவையான நரபலி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா ஒரு பெண்ணானவள் தாய்க்கு தலைமகளாக பிறந்திருக்க வேண்டும் தனத்த கருவை வயிற்றிலே சுமந்திருக்க வேண்டும் அப்பேற்பட்ட பெண்ணை எனது ஆலயத்தின் முன்பே பலி கொடுத்தால் நான் உன் கண்ணெதிரே காட்சி கொடுப்பேன் போ 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 விசித்திரமாக இருக்கிறது இந்த உலகத்தில் யாருமே கேட்காது என்ன தெய்வமே கேட்காத பலி நரபலி அதை எப்படி தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும் தலத்தகர சுமந்திரிக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும் அப்பட்ட பெண்ணை நரபலி கொடுத்தால் கண் முன்னே தோன்றி காட்சி கொடுக்கிற உரைத்திருக்கிறார் இந்த மகிழ்ச்சியான செய்தியை ஏன் உணர்ந்த கணக்கு பாட்டு முடிஞ்சா தீர்மானம் நீ பாடுனா இருந்தாலும் யார் பாடி இருந்தாலும் பாட்டு முடியும் போது தீர்மானம் அவர் கேள்வி கேட்கறது பெரிய லைட்டியா வாயால சொல்லி நீ கையால் செய்யும் நீ சொல்ற நான் செய்யறேன் வாயாலியா நீதானே சொன்ன நான் வாயால சொல்லி நீ கையால செய்யும் அண்ணா என்னென்ன சொல்றீங்க பார்க்கலாம் தருகிட்டா கரான் கரான் தஜ்மோலான் தஜி தருகிட்டா ஓயா இப்போ மடகற மாதிரி ராவ் அப்படியே கஜா டேய் காலையில முடியல எந்தங்க மிருதங்க சதில நக்கறதான மிருத தவுல் பாட்டு வந்துடா இது தவுல் பாடா இப்படிடா ராவ் யார் நக்கற ஜன்னபியா நக்கற ஒரு ராஜி சொன்னா வந்துச்சா அடே நக்கறாவ் அப்படியே நக்கிட்டு கறற அம்மா இந்த ரெண்டு பேர் இருந்தானே யாரா பாத்தீங்களாப்பா அண்ணா மேரி விட்டுட்டு கூட்டானப்பா எங்க போயிரானுங்க எங்க வரானுங்க ஒருத்த கோல் தெரியலப்பா ஏய் இல்லையானுங்க செத்துடா யாராவே டேய் நானே ஆளே ஏய் கணக்கு ஏய் கெஞ்சினானே நீ தெரியாத கம்முனு தெரியாத எங்க போயிரானுங்க கணக்கு
எங்க பாடம் விடுறாங்க வர எடுத்து விட்டுறேன் பாடம் பூஜை வச்சு ஏத்திக்கிறான் பாரு அடாங்க அம்மா போட்டார் மதியா அடாங்க அடிக்கிறான் பா தாலி என்றால் பெண்கள் கழுத்தை கட்டுவது எங்கள் கழுத்தில் கட்டுவது என்றால் பெண்கள் கழுத்தில் கட்டுவது என்றால் திருமணம் திருமணம் என்றால் திருமணம் என்றால் ஆணும் பொண்ணு ஒன்னா சார் சேர்வது என்றால் லோன் ஆக்குவது என்றால் லோனுக்கென்று வெளிவது என்றால் ஐயா ஐயா பிளேடு மாதிரி அடக்குறாங்க சேவிங் செய்வது சேவிங் செய்வது என்றால் பார்த்தா உன்னை தூக்கி போய் வச்சுக்கிறான் வாடா என்றால் என்ன நம்மள போய் கலந்துறான் நான் யார் என்று தெரியவில்லை. நான் தான் உங்களை எட்டுமார் சந்திரசேகர் ஜமீன். இந்த பக்கம் திரும்பிடானா இந்த எஜமா யாரு எவ்வளவு அழகா இருப்பாரு பொண்டாட்டி மாட்டி வச்சுங்க சந்திரசேகர் ஜமீனா உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. உங்கள் வார்த்தையை கேட்டு முட்டத்தில் அவரை புறப்பட்டு ஓடி வந்து நமது குருபாகர் பைரவர் கத்திரிக்கிற மந்திரக்கோலை கரத்தொட்டி உங்கள் வார்த்தையை கேட்டு அந்த மந்திரக்கோலை கரத்தொட்டி எடுத்தவனை ஏன் நிலையான குருமார் அரக்க தலைமை அகோரமாக ஏண்டா உருவம் மாறினா கூட பரவாயில்ல தலையை பாருனா எங்க வச்சுக்குது பாம்பு மாறினா உள்ள போச்சுனா கூட வயிற்று தெரியாத மூச்சு தண்ணி மழை நேர்ந்து விட்டுக்கிறான்டா ஜர போட்டு ஆமா 8 பேர் கோயிலாண்ட கட்டுறா யாரால எப்படி செலவு கடைக்கு போனா 1000 ரூபாய் கேட்பாங்க முடியட்டும் வேற நீ திரு போற என்ன 1000 ரூபாய் அதெல்லாம் அந்த காலம் இந்த காலம் அப்படி கிடையாது. எப்படி பேஸ் வாஷ் பண்ணணும், கட்டிங் பண்ணணும், பண்ணணும், ஷேவ் பண்ணணும், டை அடிக்கணும். எப்படி பார்த்தாலும் 3 4 5 9 3556 3556 ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன்? ஒண்ணு அப்படி செய்யலாமா? எங்கன்னா காஞ்ச பணம் வைக்கிறத பாரு எத்தனை தலைமையில போட்டு பட்ட வச்சு கீசி வச்சுனா அப்படியே கீசி எடுத்து தேங்காய் ஒரு எடுத்து போற வரித்து வச்சிருக்கல நான் வெள்ள பண்ணி பணவலை போட்டு தீச்சுட்டேன் ஓடி போட்டேன் சொன்னா கரத்தொட்டு எடுத்துதான் ஏன் உருவப்பட்டு மாறுது கட்டுப்பட்ட ஏன் அவதரித்து தலை திறந்தவள் அந்த செல்லியவனை கட்டுப்பட்டு இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, எனக்கு பேரே மாற்றமைத்து விட்டார். சந்திரசேகர் ஜமீனார்தனால் இந்த மந்திரைக்குள்ள கரத்தொட்டு எடுத்து அகோர் உருவத்தை விட்டதால் இன்று முதல் சந்திரசேகர் மகிழ்ச்சி செய்தியை
வேகமா போனா செத்துருவேன். மேல்மலையாளம் வந்தவன மந்திரவாதி நம்மளை பார்த்து என்ன கேட்டாரு? பேரு கேட்டாரு. வேற கேட்டவன நம்ம பேர்ல ஒரு செடி வச்சுட்டார். ஆமா. நம்ம உயிர் எடுத்து செடியில வச்சிருக்கார். என்கிட்ட இருக்கிற மந்திர தந்தத்தை கண்டிட்டு போய் எனக்கு குரு துரோகம் செஞ்சா நீ எங்க இருந்தாலும் சரி உன் உயிர் உள்ள செடி எங்க புறநாடி அங்க செத்துருன்னு சொல்லியிருக்க. அவரு நீராட போன இடத்துல மந்திர கோலையை தெரியாது எட்டாந்துருக்கோம். வந்து பார்த்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அப்படி என்றால் உலகத்துல மந்திரவாதின்னு ஒண்ணு இருந்தா அது நீயா தான் இருக்கணும். அந்த தடிப்பை இருக்கக்கூடாது. முதல்ல அவனை காலி பண்ணு. அப்படி. ஓ ஓ, 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 ஓ. கோவிந்த சாமியும் கந்த சாமியும் மந்திர கோலைக்கு காவலாக வைத்துவிட்டு கடாக சென்று நீராடி விட்டு மந்திர கோலை எடுத்துக்கொண்டு அன்னை பகவதியை முடங்க வேண்டுமே. அம்மா தாயாரோ நெருங்க முடியுமா? சரக்குடா சைடிஸ் இல்லாத புடிக்க முடியுமா? கருப்புடா தேவாத கரிய முடியுமா? ஏய் குருமகனா ஏய் நானே குரு அவன் எனக்கு சிசிண்டா. குருவா ஆமா சீடனா சீடனா. உலக ஊரு விட்டா பார்த்தா அந்த ஓரா பேசாதே டேய். நாளை பின்ன வெளிய வரும்போது யாரோ பெரியல குண்டடா. பார்த்தா யாரோ பேசி கை மேல பலால் வச்சிருக்கா. கைட்டு கட்டா. நான் பைதல ஏய் உன்ன பாக்க ஏய் பேசும்போது உச்சா போயிட்டுக்கறேன் நான் எலியோ வந்துறா சும்மா. ஏய் மண்ணு இருக்கிற மாதிரி பாத்தியா காலைல வேலை உள்ள இருக்கா போடா. ஆனா பாவிடா ஏய் கோவிந்த சாமி யாருடைய சரி என்று கேட்கும் பொழுது என் மனதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அந்த சந்தேகம் உண்மை போயிடுச்சு. என் உயிர் உள்ள செடியை வேரோடு பிடிங்கினால் என் உயிர் போய்விடும் என்று நான் உரைத்தது கேட்டு என் உயிர் உள்ள செடியை வேரோடு பிடிக்கியா உயிர் பச்சை வச்சா உயிர் பச்சை வச்சா உங்கள் பொதுமனைக்கு உயிர் பச்சை என் செடியோ மந்திரவாதியோ என் கையில முடிச்சேன். காலி பண்ண அவனை. குருவே, இந்த மந்திரை கோலை தங்கள் கரத்தில் கொலைப்புறக்காக சிரமப்பட்டெடுத்து இதோ பார்த்தீர்களா தங்கள் உயிரை பதிவு செய்த செடியை வேறொரு பிரிவது விட்டு இதில் அங்குமிகுவா சொந்த பெரியப்பண்டா பெரிய பிரியாணி அடிக்கிறா. பேகல வச்சு கட்டி கட்டி குடிச்சுட்டு அவன் குடிச்சா என் பையில வந்து ஆரம்பிக்கிறா. அவன் எப்படி தெரியும் இப்பதான் வாத்தினே இதுல வச்சா சாக மாட்டான்டா பாடுறாங்க ட்ரீட்மெண்ட் என்ன குசு விட்டா நாத்து அடிக்கிறா. நிறைய குசில சத்திரி பார்த்தல அரேன்னா அஸ்தல் ஏடா சூதாயில கிரைண்டர் சூதடா. நாலு படி அச்சு உள்ள ஊற சத்தம் உள்ள போடியா குச்சிக்கு நாக்கா நாலு குச்சி ஆமா நான் அரிசி ஏவத்து வர பாரா நீ குச்சினா அச்சு வாயில போட்டு ஏய் குருமகன் கிளக்கி விடு வந்தது ஏய் மனமே சந்திக்க கொட்ட அவர் கையில ஏறு உடியாண்டா. ஏறுதா அது தானா இறங்கு. மனமே படி சந்திக்க சதிக்க வேணும்.